வணக்கம். சிவசேனா கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா. முருகன் கோவையிலிருந்து. கடந்த 5 தினங்களாக விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக, பிரம்மாண்டமாக, பொதுமக்கள் ஆதரவோடு பல்வேறு கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் இளைஞர்களுடைய எழுச்சி ஊர்வலத்தோடு மிகவும் அருமையான முறையிலே ஆர்எஸ்புரம் பகுதியில் லைட் ஹவுஸ் மைதானத்தில் சிறப்பாக நிகழ்ந்தது. இந்த விசர்ஜன ஊர்வலத்திற்காக ஸ்ரீமத் போகராதினம் பழனியினுடைய புலிப்பாணி சுவாமிகள் அவர்களும், இலங்கையிலிருந்து காயத்ரி விக்ரமசிங்கே அவர்களும், கேரளாவிலிருந்து சிவசேனா கட்சியினுடைய மாநில தலைவர் சஜித் திருத்திக்குனில் அவர்களும் மற்றும் மூகாம்பிகை மணி அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கோவை ராஜ் அவர்களும், ஏனைய அரசியல் கட்சி பிரமுகர்களும், இந்து இயக்கங்களுடைய தலைவர்களும் பங்கேற்று நேற்று மேடை நிகழ்ச்சியில் தங்களது உரைகளை முடித்து விநாயகர் விசர்ஜன ஊர்வலத்தை துவக்கி வைத்து பிரம்மாண்டமான அந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியே அழகாக நேர்த்தியாக சென்றது. தேர் பவனி வரும் பொழுது எந்த அளவுக்கு மக்களுடைய ஏகோபித்த பாராட்டும் அந்த ஆன்மீக உணர்வும் வெளிப்படுகிறதோ அதே போல இந்த ஆண்டு மக்களுடைய ஆதரவு மெய்சிலிருக்க வைத்தது என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விழிப்புணர்வு இந்துக்கள் மத்தியில் வர துவங்கிவிட்டது என்ற மகிழ்ச்சியான ஒரு தகவலை பதிவு செய்து கொண்டு, இந்த 5 நாட்களும் இரவு பகலாக அயராது உழைத்து கோவை மாநகரம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் விநாயகர் சிலைகளை நிறுவி, கணபதி யாக வேள்வியோடு துவங்கி, விளையாட்டு போட்டிகள் உட்பட அனைத்தும் நடத்தி, திருவீதி உலா வரை நடத்தி, லைட் ஹவுஸ் மைதானம் பகுதியில் அனைத்து விநாயகரும் ரத அலங்காரம் செய்து இங்கு நடனமாடிக்கொண்டு சிறுவர் சிறுமியர்களும் வந்திருந்ததை பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் பாராட்டியவனும் உள்ளனர். இதற்காக 24 மணி நேரம் மட்டும் அல்லாது கண் விழித்து காவல் காத்த மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும், அதே போல மின்சார உதவி, பொருள் உதவி, நிதி உதவி வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், இதை தாண்டி சிவசேனா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், மாநகர் மாவட்டத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும், இந்த களப்பணியாற்றிய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி